நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் காம்போ ரெசிபியோட வந்திருக்கேங்க. ஒண்ணு ஆலு பராத்தா ரெசிபி, இன்னொன்னு சிம்பிளா செய்ற ஒரு சன்னா கிரேவி ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியான இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த பிறகு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஜீரா, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூடவே இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு துருவலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம இது கூடவே இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோங்க. நம்ம இதில் இந்த ஆலு பராத்தா செய்கிறதுக்கு நம்ம ரவா 1.5 கப்பு எடுக்க போகிறோம். அதனால் நான் இங்கே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது 1.5 கப் அளவுக்கு வறுக்காத ரவா சேர்த்துக்குங்க. நம்ம இன்னைக்கு ரவால தான் பராத்தா செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. நல்லா நம்ம உப்புமாக்கெலாம் வெந்து வர மாதிரியே இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. இந்த பராத்தாவை நம்ம உருளைக்கிழங்கும் ரவாவும் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் அது பைண்டிங்காக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை அணைச்சி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ம சன்னா கிரேவியை தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. எல்லாம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ 2 தக்காளியை நல்லா பொடியாக சேர்த்து நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை ஒன்று சேர எல்லாம் வெங்காயமும் தக்காளியும் கலக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச சென்னாவை இப்போ நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சூப்பரான சன்னா கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, தனியா விதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பும் கூடவே சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலாவை நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த மசாலாவை ஏற்கனவே வெந்துகிட்டு இருக்க கொண்டக்கடலையோட குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி புதினாவை கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டா சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுங்க. அடுத்து நம்ம பராத்தாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ரவா, உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தம்மில் வச்சுருக்குறோம். இப்போ அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாகவே இருக்கும்போது கையில் லேசாக எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ தடவிக்கிட்டு நீங்கள் சூடோடு இருக்கும்போதே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. நல்லா அழகாக செட் ஆகிடும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த மாவு நல்ல பதமாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா வாழை இலை இதில் நடுவில் வச்சு நம்ம பராத்தா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தயாரான இந்த உருண்டைகளை இப்போ 2 ஷீட்டுக்கு இடையில வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய இரும்பு கடாயும் ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் குட்டி குட்டியாக பொரி சைஸ்க்கும் போட்டு எடுக்க போகிறேன். தோசைக்கல்லில் நம்ம வழக்கமாக செய்கிற சப்பாத்தி போலவே நீங்கள் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் மிருதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஷீட்டு கடையில் வச்சு தேய்க்கும் போது நமக்கு நல்ல அழகான ஷேப்பாகவே கிடைக்கும். தோசைக்கல்லுலேயும் நானே இதை போட்டு காமிக்கிறேன். வழக்கமாக நம்ம கோதுமை மாவுலேயோ இல்லை மைதாவிலையோ இல்லை மில்லட்ஸ்லேயோ இந்த மாதிரி பராத்தாஸ் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ரவாவையும் வச்சு நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான வெளியில் நல்ல கரகரன்னு மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரியான ஆலு பராத்தாவை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு ரொம்ப மேட்சிங்காகவே சட்டுன்னு ஒரு சன்னா கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு.
வித்தியாசமா செஞ்சிருக்கிற இந்த 2 ரெசிபியும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாவே ரொம்பவே பிடிக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.